கட்சியில் 20 வருஷமா இருக்கேன். இது வரைக்கும் நான் ராகுல் காந்தி சந்திச்சதே இல்லை. உங்களை கூட போட்டோ எடுத்துக்கிறது நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். இன்னும் ஆள சொல்லல, இனிமேல் தான் இருக்கு எங்களுக்கு கிளாஸ். பேசலன்னு ஒரு வருத்தம் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. ரொம்ப ஒரு குஷியா இருக்குது நம்மளுக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்களுடைய தலைவர் மணிகண்டனுடைய குடும்பமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். 74 மாவட்ட தலைவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை நேராக சந்தித்து அன்புகளை பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்து அவர் உற்சாகமாக எங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. அதற்கு முன்பாக நீட் தேர்வில் அதற்காக உயிரிழந்தவர்களை குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அடுத்ததாக மூத்த தலைவர்களையும் இன்றைக்கு 10 நாள் பயிற்சி பெற்ற மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து அவர்கள் என்ன பயிற்சி பெற்றார்கள், எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற அறிவுரைகளை இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி வழங்க இருக்கிறார். ஒரு 10 நாள் நிகழ்ச்சியினால ஒரு தமிழகத்தில் காங்கிரஸ் எழுச்சி பெற்று கூடுதலான எம்பிக்களையும் கூடுதலான எம்எல்ஏக்களையும் உருவாக்குவதற்கு இந்த பயிற்சியானது சிறந்த உதாரணமாக வழிகாட்டுதலாக இருந்திருக்கு. கட்சியில் 20 வருஷமா இருக்கேன். இது வரைக்கும் நான் ராகுல் காந்தி சந்திச்சதே இல்லை. இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட தலைவர் 10 நாள் இருந்ததுனால அவங்களோட ஃபேமிலி தான் மட்டும் சந்திக்கணும்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் வந்து மாவட்ட தலைவர் இருக்காரு, சொந்தம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டு வந்து எல்லாம் கூட்டு வந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. தலைவர் கை கொடுத்து என்ன பண்றீங்க, என்ன பொறுப்புல இருக்குன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி பொறுப்புல இருக்கேன்னு சொன்னேன். ஃபேமிலியை பாத்துங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்டாரு. உங்களை கூட போட்டோ எடுத்துக்கிறது நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன், நான் உங்களோட போட்டோ எடுக்கிறது பெருமை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்ல வேற ஒன்றும் இல்லை. எப்படி நீட்டை பத்தி பேசி தனியா பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. எங்களுக்கு ஃபேமிலிக்கு மட்டும் நான் உங்களோட இருக்க ஃபேமிலியா இருப்பேன், நீங்க எப்போ எங்க ஃபேமிலியா இருங்க, நான் இருக்கேன், கவலைப்படாங்க மாதிரி என்கிட்ட சொன்னாரு. பிரஸ் மீட் முடிச்சிட்டாங்க, நீட்டு பத்தி முடிச்சிட்டாங்க. இப்ப திரும்ப வைக்கிட்டாங்க இருக்காங்க உங்களுக்கு பிரஸ் மீட் தனியா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமா இருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தலைவர் பார்த்து நேரில் பார்த்தது ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நான் 20 ஆண்டுகளமா இருந்த கட்சியில இருக்கேன். பல முறை ட்ரை பண்ண கிடைக்கல, தூரத்துல தான் பார்த்தேன். பக்கத்துல ரொம்ப இதுக்கு நெருக்கமா கை கொடுத்து கட்டி அணைச்சு அந்த அளவுக்கு ஆரவாரமா எங்களுக்கு உற்சாகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷம். தலைவர் வாழ்க்கை, ராகுல் காந்தி வாழ்க்கை. ராகுல் காந்தி பார்க்க வந்தோம். நல்லா ஒபீடியன்டா சூப்பரா நடத்தினாங்க. நல்லா பார்த்து எங்கள்கிட்ட எல்லாம் நல்லா பேசினாரு. அடுத்து எப்படி முன்னேற்றலாம் எல்லாம் சொன்னாங்க. எங்ககிட்ட நல்லா வந்திருக்கீங்க, நல்லா பண்றீங்க, நல்லா வாழ்க்கையில இது பண்ணுங்க, அடுத்து நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கணும், அடுத்து நம்ம இதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. It was our first time seeing him in person. நல்லா இருந்துச்சு. He was very nice. என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணாரு உங்களுக்கு? He didn't ஷேர் பண்ண நேரம் கிடைக்கல. அவர் மற்ற பேர் கூட வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்ற இதுல ஒரு few minutes தான் பேசினாங்க. அவரை பார்த்து ரொம்ப கிரேட்டா ஃபீல் பண்றோம். ஒரு தலைவர் வந்து நேர்ல வந்து பாக்குறது ஒரு கிரேட்ஃபுல் திங் அப்படின்னு நினைக்கிறேன். வரலாற்றிலே சிறப்புமிக்க நிகழ்ச்சி இது. என் குடும்பத்தாருடைய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது என் குடும்பத்தினரோடு சேர்ந்து பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. நன்றி. ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். இப்ப இதெல்லாம் இது வந்து எங்களுடைய அதான் குடும்பம்ன்றது எல்லாமே ஒண்ணு இல்ல, எங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து இருக்கிறது. அதுவே நன்றி. இன்னும் ஆலோசனை இல்ல, இனிமேல் தான் இருக்கு எங்களுக்கு கிளாஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இங்க வந்து சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைங்களோட நிறைய பேசுறாரு, எங்களோடையும் பேசினாரு, எங்க வீட்டில் இருக்கிற என் ஒய்ஃப்டையும் பேசினாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. இல்ல குழந்தைங்கிட்ட என்ன பேசுவாங்க, எங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தானே, அந்த நிமிஷத்துல பேசினாங்க. புகைப்படங்கள் ஏதாவது எடுத்தீங்களா? எடுத்திருக்கோம். எல்லா மாவட்ட தலைவர் அதானே இன்னைக்கு முக்கியமான நிகழ்வே அதானே. எப்படி ஃபீல் பண்ணி ஒரு தேசிய தலைவர் கூட இன்னைக்கு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இதை விட வேற என்ன வேணும்? இதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே இந்திரா காங்கிரஸ்ல தான் இருக்கோம், அதனால ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தலைவர் பார்த்து என்ன சொன்னாரு தலைவர் உங்ககிட்ட? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். பேசலன்னு ஒரு வருத்தம் தான். என்ன செய்யறது, அவர் தலைவர் இல்லையா, இவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணும்ல, அதனால வந்துட்டோம். என் பேர் விஷ்ணு மனோகரன், நான் கரூர் மாவட்டத்திலிருந்து வரேங்க. நாங்கள் வந்து ராகுல் காந்தி பார்த்தோம், ரொம்ப நல்லா பேசினாரு. என் பையன் நல்லா பேசினா, அவரு என் பையனோட நல்லா பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. தேசிய தலைவர் நேர்ல பார்த்து பேசிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. என்ன ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா?
என்கிட்ட பேசுறதுக்கு டைம் டக்குனு போட்டோ எடுக்கிறதுனால அதிகமா பேச முடியல. பட் நான் எல்லாம் காங்கிரஸ் ஃபேமிலி அப்படின்னு சொன்னோம். எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு தேசிய தலைவர்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தலைவரை பார்த்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. தலைவர் பார்த்துட்டு இப்போதான் வரோம், நாங்கள் எல்லாமே மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டார் தலைவர். நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, நிறைய மீட்டிங் போயிருக்கோம். நாங்கள் தலைவர் வந்து குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை எப்பவுமே, இந்த வாட்டி எடுத்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு. என்ன சொன்னார் தலைவர் உங்ககிட்ட? ஏதாவது சொன்னாரா? தலைவர் எதுவும் சொல்ல எங்களுக்கு. ஆனா அவரை பார்த்தோன்னே என்ன பேசணும் எங்களுக்கு தெரியல, பார்த்தே இல்லை. அவர் பிரைம் மினிஸ்டர்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆச்சு, ரொம்ப ஒரு குஷியா இருக்குது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா நல்லா இருக்குது. நம்ம வந்து கிட்ட பார்த்துட்டாங்கல்ல, அது ஒரு சந்தோஷம். ஒரு போட்டோ பிடிச்சது ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். இந்த பேப்பர்ல இதுல பாப்பேன் நான், நியூஸ்ல. இப்போ எதிர்க்கவே பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு.